நல்லா கஷாயமும் நல்லா சுடு தண்ணியும் குடிச்சா சரியா போகும். இதுக்கு போய் எதுக்கு ஆஸ்பத்திரி போய் காசு தண்டமாக செலவு பண்ணிக்கிட்டு? வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். எல்லாம் நல்ல செய்தி தாண்டி. நீங்கள் எந்த நினச்சி புலம்பிக்கிட்டே இருந்தீங்களா, எங்கள் அன்னைக்கு காது கேட்டுருச்சு. அதை சொல்கிறதுக்கே ஃபோன் பண்ணாங்க. ஏதோ ஜோசியர்கிட்ட கேட்டிருந்தாங்களா, அந்தாலும் ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டானா, நல்ல நாளும் பார்த்து சொல்ல மாட்டானா. அதனால் நம்மளே பார்த்துக்குருவோம், பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானே பிள்ளைகளை பூரா கூட்டிகிட்டு வர முடியாது, நான் வேணா சின்ன பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். போயிட்டு வந்துடுவோம், நீங்கள் வீட்டுக்குள்ளே பார்த்து பத்திரமா இருங்க. கதவு பூட்டிக்கங்க, நான் வந்துட்டு கதவு தட்டில் ஃபோன் பண்ணுறேன், தரேங்க. சரிம்மா. அடியே ராதிகா, உனக்கு சளி அதிகமாக இருக்குது, இருமலாக வருதுன்னு சொன்னீங்களே, துளசி இருக்குல்ல, அதை பிடுங்கி கொஞ்சோண்டு மிளகை போட்டு நல்லா இடி உரலில் போட்டு இடித்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட கொஞ்சம் தேனை கலந்து குடியிடி, சளியெலாம் போயிடும். அம்மா வந்துடுறேன். ஆமாம், இது இப்போ ரொம்ப முக்கியம். நீ செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் கூட, இல்லாட்டி எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆமாம், செஞ்சு கொடுக்குற நிலமையில தானே இப்போ நான் உனக்கு இருக்கேன். நானே இந்த நேரத்தில் அந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியுறேன். உனக்கு இந்த நேரத்தில் செஞ்சு கொடுக்கணும். ஒன்றும் செஞ்சிடாதீங்க, எல்லாம் நானே செய்கிறேன். நீங்கள் தின்னுட்டு நல்லா தூங்குங்க. போகிற இடத்துல விளக்கு மாறடி வாங்காமல் நீ இருக்க மாட்டேன். என்னையும் சேர்த்துதே நீ வாங்க வைக்க போகிற, தெரிஞ்சிருச்சு. ஏமா ஒரு கஷாயத்துக்கு ஏமா என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு பேசுகிற? அம்மா நேரம் ஆகுதுமா. இல்லை நீ பஸ்ஸில் போமா, நான் தூங்குறேன், எனக்கு தூக்கமாக வருது. சரிடி சரிடி, இந்த வர்றேன். பூரா காலில் சக்கரத்தை கட்டின மரத்தே இருப்பானுங்க. போ போய் மூஞ்சை கழுவிட்டு வா. தூக்கத்தோட வந்து என்னை கொண்டு போய் விழுத்தாட்டிடாத. ஏம்மா வாமா, போகிற வழியில் மூஞ்சை கழுவிக்கிறேன். ஆமாம், இப்போ அம்மாவும் அக்காவும் போகிறாங்களே, யாரை நம்பி நம்மளை விட்டுட்டு போகிறாங்க? நீ ஒரு பயந்தாங்கொழி, ஒரு வேளை என்னையை நம்பித்தே உன்னைய விட்டுட்டு போகிறாங்களோ? ஏண்டி, நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளானி உனக்கு நான் அக்கா, தங்கச்சியை நம்பி அக்காவை விட்டுட்டு போகிறாங்களா? என்னையை நம்பி தாண்டி உன்னையவே விட்டுட்டு போயிருக்காங்க. போய் வேலையை பாரு. படிக்கிறத தவிர அம்பிட்டு பேச்சு பேச வேண்டியது. படிக்கன்னா மட்டும் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது. இப்போ உனக்கு ஒன்றும் வலிக்காது. சரிக்கா, அப்போ கதவு பூட்டிடுவா, இல்லை நீ கீழே வரப்போறியா? இல்லடி, பூட்டிடு. நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அப்புறமா வரேன். வீட்டில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? கீழே வந்தாலும் உனக்கு எனக்கு சண்டைதே வரும். அம்மா வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணோம்ல, அப்போ திறந்து கோணி கதவு போட்டு. சரிக்கா, அப்போ நீ கீழே வரலையோ? இல்லடி, நீ போ. ஏக்கா, டீ ஏதாவது கொண்டு வருவா உனக்கு குடிக்கிறதுக்கு? வேணாம்டி, வேணும்னா நானே கேட்குறேன். சரி சரி. எப்போ நைட்டு என்ன அழகா இருக்குது வானம் பார்க்குறதுக்கு. எனக்கெல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது நைட்னாலே சுத்தமாக பிடிக்காது, பேய் கனவாக வரும். எங்கள் அம்மா பக்கத்துலேயே படுத்து கிடப்பேன். இப்போ பெரிய பிள்ளையாகவும் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பிடிச்சி போச்சு. இதே காலம் போல இருக்குது. ஏண்டி, உன்னை நம்பி உட்காரலாமா? சும்மாவே தத்தக்கா புத்தக்கா நீ. இதில் தூக்கம் வேற வருதுன்னு சொன்ன, மூஞ்சி கூட கழுவுனியோ இல்லையோ. உன்னை நம்பி உட்காரவும் ஒரு மாதிரித்தே இருக்கு. சரி மகனானே, போவா. ஏம்மா, என்னை நம்பி நீ வாமா. செத்தாலும் நான் ஜவனை தவிர உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். உன்னை நல்லபடியாக வீடு வந்து சேர்த்துட்டு நான் எப்படியோ கூட போகிறேன். ஏம்மா, எதுக்குமா அடிக்கிற? இந்த மாதிரி லூசு தரமாக பேசும்போதே கோபம் வர்றது. நல்ல காரியத்துக்கு போயிட்டு சாரையும் பொழைக்கிறோம்னு பேச்ச பாரு. இப்போ நீ வண்டி எடுக்கிறியா, இல்லை நான் பஸ்ஸில் போவா? இறங்கட்டுமா? கிளம்பிட்டேன் தாயே. ஏம்மா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வாமா. ஏம்மா, சின்னதரவங்கிட்ட நல்லா பேசுகிறானா? ஏம்மா அப்படி கேட்குற? இல்லடி, அவன் சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்பியா. உன்னைய பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியல, அத்தை கேட்குதுன்றதுக்காக கூட அன்றைக்கி என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்துருக்கலாம்ல. ஏம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதெல்லாம் பிடிக்கும். அப்படியே பிடிக்காட்டினாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்க வச்சுருவோம். ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பிடிக்க வச்சு அப்புறம் நீங்கள் வாழ்ந்து கிழிக்க வேண்டியதே பாடி என்கிட்ட. அப்புறம் என்னம்மா, பிடிக்காமையாம்மா கல்யாணம் பண்ணுவாங்க?